அன்பானவர்களே, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு தேடல் இருக்கு ஆன்மீகத்துல. இப்ப அந்த தேடல் எங்கதான் போய் முழுமையடையும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமாக முழுமையடையும் ஒரு விழிப்பு நிலை உள்ள கிட்டும் பொழுது. அது பாத்தீங்கன்னா திடீர்னு கூட வரும். இல்ல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 10 வருடங்கள் ஆனாலும் வராது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தியானம் பண்ணி ஒரு 2-3 நாள்லயே கிடைச்சிரும். இதெல்லாம் அந்த அந்த ஆன்மா கொண்டு வந்த அந்த கர்ம வினையின் அடிப்படையில தான் இது நிகழுதுங்க. இப்ப இந்த ஆன்மீக விழிப்படைதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி பயணத்துல தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பயணத்திற்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது உறுதியா இருக்குங்க. இப்ப இதுல ஒரு விழிப்படைதல் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம், இந்த பயணத்துல ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம், நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய வெற்றி கோபுரம்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்களேன். எவ்வளவு சொத்து இருக்கு, ஆனா அவர் எங்கெங்க போயிட்டு இருக்கிறாரு? ஒரு காட்டுக்குள்ளார இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாரு, அங்க போய் தியானம் பண்றாரு. அவர் அனுபவிக்கிறதுக்கு இங்க ஏராளமான வசதி வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல, அங்கதான் நிறைவு அப்படிங்கிறது இருக்கு, இந்த ஆத்மாவுக்கான நிறைவு அங்க இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலதான் அவரு ஒவ்வொரு மலையா ஏறி இறங்கிட்டு இருக்கிறார். ஏன்னா அவரு ஆன்மீகத்தில் விழிப்படைந்த நிலையில இருக்கிறாரு. அதுதாங்க விஷயம். அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு பெரிய வெற்றி கோபுரம் அப்படின்லாம் தெரியவே தெரியாது. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்குங்க. அது வெறுமையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லைங்க, அதுதான் உங்களுடைய ஆன்மா கண்டுபிடிச்ச அந்த முழுமைத்துவம். ஒரு காலத்துல உங்களுடைய வாழ்க்கையை நிரப்பிய அடையாளங்கள், ஒத்திசைவுகள், தெய்வீக சமிக்ஞைகள் இப்ப மறைஞ்சிருச்சா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். இல்லைங்க, நீங்க அதை உள்ள உணர தொடங்கி இருக்கிறீங்க. அதுதான் விஷயம். நீங்க அந்த ஆன்மீக பாதையில பயணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த இறை சக்தி உங்களோட அப்படியே கூட தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இறைநிலை பல்வேறு தருணங்கள்ல உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். நான் உங்க கூட தான் இருக்கேன்ட்டு உணர்த்திக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல நீங்க இந்த இறைநிலையோடு, இந்த பிரபஞ்சத்தோடு நல்லா இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அது அந்த மாதிரியான சமிக்ஞைகளை உங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஏன்னா உங்களை இனிமே மாத்த முடியாது. அதாவது உங்களுக்கு டவுட் வராது. அதுதான் விஷயம். இந்த இறைநிலையே நான், இந்த பிரபஞ்சமே நான் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இறைநிலை இந்த மாதிரியான சமிக்ஞைகள் கொடுக்கறத அப்படி நிறுத்திடுங்க. ஏன்னா பிரபஞ்சம் இனி உங்களுக்கு சாட்சி சொல்ல தேவையில்லைங்க. ஏன்னா நீங்களே அந்த உணர்வினுடைய வடிவமாகி இருக்கிறீங்க. அப்ப அந்த நிலை எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இறையினுடைய வடிவமாக நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளார அந்த மாதிரியான ஒரு உணர்வு ஓடிக்கிட்டு தாங்க கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு மாற்றம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மாவுல மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய உடலும் பாத்தீங்கன்னா அப்படியே பேச தொடங்குங்க. முழுமையா மாற்றத்திற்கு உள்ளாகுங்க. உங்களுடைய தூக்கம், உங்களுடைய உணவு முறை, உங்களுடைய ஆற்றல், அந்த உள் ஆற்றல், உடல் முழுவதும் அந்த ஆற்றல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆற்றல் எல்லாத்துலயும் மாற்றம் இருக்குங்க. வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாங்க, நான் ஆழ்ந்து தவம் பண்ணும் பொழுது என்னுடைய உடல்ல ஓடக்கூடிய இந்த ரத்த ஓட்டத்தினுடைய அந்த சப்தத்தை கூட என்னால கேட்க முடியுது, என்னால உணர முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எந்த அளவுக்கு இந்த ஆன்மாவில் மாற்றம் நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த உடல்ல எந்த அளவுக்கு மாற்றம் நடந்திருக்குன்னு பாருங்க. எப்ப இந்த மாதிரி மாற்றம் நடக்கும்? நம்ம ஆன்மீக பயணத்துல விழிப்பு நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம். இப்ப மகரிஷி பாத்தீங்கன்னா முழுமையா இதுதான் இறை அப்படின்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் அவரே இறையாகிட்டாருங்க. அவரே இந்த பிரபஞ்ச சக்தியாக மாறுறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்குள்ளார இந்த மாதிரியான அற்புத தன்மைகள்லாம் நிகழுது. நம்மளுக்கும் இதுதாங்க விஷயம். அவரளவுக்கு நம்மளால உணர முடியலனாலும் ஓரளவுக்காவது நம்மளால உணர முடியுங்க. இங்க பாத்தீங்கன்னா 99.9% பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரதே கிடையாதுங்க. அதாவது ஆறுதல் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுக்குள்ளாரையே தன்னுடைய வாழ்க்கையை முடக்கிக்கிறதுங்க. நிறைய பேர் தியானம் பண்றதுக்கே முன் வர்றது இல்லைங்க. அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா அதே மனிதர்கள் பாத்தீங்கன்னா கோயில் கோயிலா போயிட்டு இருப்பாங்க, நிறைய செலவு பண்ணுவாங்க, நிறைய காலத்தை செலவழிப்பாங்க. உள்ள பாத்தீங்கன்னா அவங்க அந்த விழிப்பு நிலையில வந்தாங்களா, விழிப்பு நிலை அவங்களுக்கு கிட்டுச்சா, அவங்க அவங்களுடைய எண்ணத்தை சரி பண்ணாங்களா, அவங்களுடைய மனசை சரி பண்ணாங்களா, உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தாங்களா அப்படிங்கறதெல்லாம் அங்க கேள்விக்குறிதாங்க. இதுதாங்க கம்ஃபர்ட் ஜோன். உள்ள தன்னை திரும்பி பார்க்கறதுக்கு அவ்வளவு பயமா இருக்குங்க. உள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு சராசரி வாழ்க்கையை வாழாம நம்ம சரியா தவம் பண்ணி இந்த உடலுக்கு தேவையான மரியாதைகள்லாம் நம்ம கொடுத்து
நம்ம எண்ணங்களை எல்லாம் ஆராய்ந்து மனசை ஒருநிலைப்படுத்தி மன போராட்டங்கள்ல இருந்து கொஞ்சம் மீண்டு உள்ள திரும்பி பார்த்து என்ன நடக்குதுன்னு பார்த்து அதை சரி செஞ்சனாதான் இந்த ஆன்மீகத்துல நம்மளால முன்னேறவே முடியுங்க. அப்ப இந்த மாதிரியான பயணத்துல ஒரு முன்னேற்றம் வரும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய வழிகள்லாம் திரும்பி வரலாங்க. இது பின்னடைவு அப்படின்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க. இந்த தருணத்துல நம்மளுடைய உடல் பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஆற்றலோடு ஒரு புதிய சக்தியோடு இணைந்து இசையமைக்கும் ஒரு வாத்தியம் போல அழகா செயல்படுதுங்க. பழைய உறவுகள் தொலைவாக தெரியுங்க. பழைய உறவுகள், அதாவது நம்ம பிறந்தது முதல் நம்ம கூடயே ரொம்ப அட்டாச்சா இருந்த உறவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப தொலைவுல போன மாதிரி தெரியுங்க. இது தனிமை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இதுதாங்க நம்மளுக்கு வைக்கக்கூடிய பரீட்சை. உங்களுடைய அந்த சக்தி ஆற்றல் அதிர்வெண் இருக்கு பாத்தீங்களா, அதை யாரால தாங்க முடியுதோ அவங்களால மட்டும்தாங்க உங்களுடைய வட்டத்துக்குள்ளார நிக்க முடியும். அதாவது உங்களை நெருங்கி உங்களோட நட்பாக அவங்களால மட்டும்தாங்க நிக்க முடியும். அன்பானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம், இந்த உறவுகள்லாம் நம்ம ஆன்மீக பயணத்துல வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்களே, நம்ம ஒரு நல்லதை நோக்கி தானே நம்ம போயிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கும் நம்ம நல்லது தானே செஞ்சிட்டு இருக்கிறோம், நம்ம அவங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கணும்னு தானே நினைச்சிட்டு இருக்கிறோம், ஏன் நம்மளையா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏன் ஏதோ ஒரு காரணம் சொல்லி நம்மளை விட்டு விலகி போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுதாங்க பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனிமே அதுக்காக வருத்தப்படாதீங்க தயவு செஞ்சு. நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க. மனவளக்கலை மன்றத்துல கூட நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய உறவுகள் நான் இந்த ஆன்மீக பயணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, மற்றவங்களோட நல்ல சகஜமா பேசுறாங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையிலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரியான சிக்கல் தாங்க. சோ நான் இதை சிக்கல்னு சொல்ல விரும்பல, இது நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்த வரம் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன் நான் இப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச காலம் தாங்க அது கொஞ்சம் ரணமா உள்ள இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தாங்க தெரிஞ்சிச்சு, அங்க இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான குணாதிசயங்களாக இருந்துச்சு. அப்ப எது தூய்மையான நிலையில இருக்கோ அந்த தூய்மைத்தன்மை மட்டும்தாங்க நம்மளோட இணக்கமாக இருக்கு. கள்ளங்கமடமில்லாத மனிதர்கள் தாங்க நம்மளுடைய நட்பு வட்டத்துல இருக்கிறாங்க. எதெல்லாம் தவறாக இருக்கோ, எதெல்லாம் பொறாமை குணம், பேராசை, இந்த மாதிரியான கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இந்த மாதிரியான சூழல்ல வாழக்கூடிய மனிதர்கள்லாம் நம்மளை விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால நீங்க கவலையே படாதீங்க. இறை உங்களுக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கு. யார் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையோ அவங்கள மட்டும் உங்ககிட்ட வச்சிருக்குங்க. அவ்வளவுதாங்க விஷயம். அப்ப இந்த தனிமை பாத்தீங்கன்னா உங்களுடைய உண்மையான அந்த சுயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு புனிதமான இடமாக, கோவிலாக, அழகாக மாறுதுங்க. இந்த ஆன்மீக விழிப்படைதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கிற மாதிரி தோணுங்க. ஆனா நீங்க மாறி இருக்கிறீங்க. இனி எதுவுமே உங்களை அதிர வைக்காது, அசர வைக்காது. ஏன்னா நீங்கள் காற்றில் நடக்கக்கூடிய அந்த அமைதியை கண்டுபிடிச்சிட்டீங்க. பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆன்மீக விழிப்படைதல் அப்படிங்கிறது ஒரு இலக்கு, அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா, இது ஒரு கதவினுடைய திறப்பு மட்டும்தாங்க. அந்த கதவு வழியாக நுழையும் போதுதாங்க உண்மையான பயணம் அப்படிங்கிறதே தொடங்குது. இந்த புதிய பாதையில நம்ம பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம மனசினுடைய அலைகள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அடங்குதுங்க. மனம் போராடிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு கிடந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் அமைதி நிலைக்கு வருதுங்க. மனம் அமைதியாகும் போது பாத்தீங்கன்னா உள்ளூர அப்படியே அழகான மகிழ்ச்சியை உங்களால அனுபவிக்க முடியுங்க. கடல் போன்ற ஆழமான ஒரு அமைதி கிடைக்குங்க. இது வெறுமையா அப்படின்னா இல்லைங்க, இதுதாங்க பூரணத்துவம். ஒரு காலத்துல நீங்க தேடிய எல்லா பதில்களும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளாரையே அப்படியே வந்துகிட்டே இருக்குங்க. வெளியே போய் எங்கேயும் நீங்க தேடணுங்கிற அவசியம் இல்லை, யாருகிட்டையும் கேட்க வேண்டியதில்லை, எந்த புத்தகத்தையும் படிக்க வேண்டியதில்லை. அமைதியா நீங்க உட்கார்ந்தீங்கன்னா போதுங்க. எந்த மாதிரியான கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தேவையாக இருந்துச்சோ அத்தனைக்கும் ஆன்சர் கிடைச்சிருங்க உள்ள. உடல் அப்படிங்கிறது ஆன்மாவினுடைய கருவிங்க. ஒரு இசைக்கலைஞர் தன்னுடைய வயலினை சரி செய்யறது மாதிரிதாங்க உங்களுடைய ஆன்மா இப்ப உடலை மாத்திக்கிட்டு இருக்குங்க. திடீர்னு சோர்வு வரும், பழைய காயங்கள்லாம் திரும்ப வரும். அவங்க அப்படி பேசிட்டாங்களே,
அப்படின்னு சின்ன சின்ன வருத்தங்கள், காயங்கள், மன துன்பங்கள் இதெல்லாம் வரும். இதுக்காக நீங்க பயப்படாதீங்க. இது உடலினுடைய புரிதல் தாங்க. பழைய ஆற்றல் கட்டுகளை இது அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கு, தூய்மை செஞ்சிட்டு இருக்கு. இதுதாங்க விஷயம். இந்த சூழல் எப்படி இருக்கும் தெரியுங்களா? முன்பு நீங்க நெருக்கமாக இருந்தவர்களிடமிருந்து இப்ப ஒரு கண்ணாடி திரையினால பிரிக்கப்பட்டது போல உணர்வீங்க. இதுதாங்க ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சி. பழைய உறவுகள்லாம் மாறுறது கிடையாதுங்க, நீங்க மாறிட்டீங்க. அப்ப உங்களுக்குள்ளார நடந்த இந்த மாற்றம் உங்களை சுத்தி அப்படியே ஒரு தூய்மை நிலைக்கு கொண்டு வந்துருச்சுங்க. உங்களை ஒரு இறைத்தன்மையோட அப்படியே இணைச்சிக்கிச்சுங்க. இந்த இறை பாத்தீங்கன்னா அதோட அப்படியே இணைச்சிக்கிச்சு. இந்த இறைநிலையினுடைய தன்மை என்னங்க? தூய்மை நிலை தானே. அப்ப தூய்மையாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே அது இணைச்சிக்குது. அப்ப அந்த மாதிரி குணாதிசயங்கள் இல்லாததெல்லாம் அப்புறப்படுத்திடுது. விஷயம் அதாங்க. இந்த தனிமைக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த இணைப்புகள் பாத்தீங்கன்னா அதுதாங்க உங்களுடைய புதிய ஆன்மாவினுடைய குடும்பம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த உறவுகள்கிட்ட உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது, நிம்மதியாக இருக்கும். அவங்களோட இருக்கும் பொழுது அவங்களும் பாத்தீங்கன்னா உங்களை அழகா அற்புதம் புரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான நிலை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் பொழுது எண்களின் நடனம்லாம் நின்றுங்க, குறியீடுகள்லாம் மறைஞ்சு போயிடும். எண்கள், குறியீடுகள் இதெல்லாம் என்னதுங்க? நம்ம கோடி கோடியா பணம் சேர்த்து வச்சிருப்போம், நிறைய சொத்து, வீடு, கார், இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். நம்பர்ஸ் இதுதாங்க. குறியீடுகள்னா என்னங்க? நான் இந்த மாதிரி மனுஷன், நான் சமூகத்துல இந்த மாதிரி அந்தஸ்துல இருக்கேன், எனக்கு இந்த மாதிரியான உறவுகள் இருக்காங்க, எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், நான் சொன்னா எல்லாரும் நில்லுனா நிப்பாங்க. இந்த மாதிரியான குறியீடுகள், அடையாளங்கள்லாம் நம்மளுக்கு இருக்கு இல்லைங்களா? இது எல்லாம் மறைஞ்சிருக்குங்க. இந்த கர்வம் எல்லாம் மறைஞ்சு போயிருங்க. இதுக்காக நீங்க ஆச்சரியப்படாதீங்க. இப்ப உங்களுக்குள்ளார ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அப்படியே அந்த முழுமை எல்லாம்